ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் லேர்ன் எம்எஸ் ஆஃபீஸ் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோல் இருக்கிற டெக்ஸ்ட்டு நம்பரை வந்து நம்ம எப்படி தனியாக எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்திலே வந்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து என்னோடய எம்எஸ் ஆஃபீஸோட பேஜ். இது யூடியூப்பில் லேர்ன் எம்எஸ் ஆஃபீஸ் இன் தமிழ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்னோட எல்லா எக்ஸல் சம்மந்தப்பட்ட வீடியோவும் நீங்கள் அங்கே பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன லிஸ்ட் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் நேம் இருக்குது. பட் இந்த ப்ராடக்ட் நேம் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நியூமரிக்கும் வந்திருக்கு. ஸோ இதிலேருந்து நம்ம எப்படி தனியாக வந்து இந்த டெக்ஸ்ட் இருக்கிற வேர்டையும் அதே மாதிரி இந்த நியூமரிக்கில் இருக்கிற நம்பர்ஸும் தனித்தனியாக எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன ஃபங்க்ஷனில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம சின்னதாக வந்து ஒரு 15 லைன் ஐட்டம் வந்து நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். 15 ரோவில் வந்து இந்த டேட்டா நான் எடுத்திருக்கேன். இதே வந்து உங்களோட ஒர்க் பண்ணுற இடத்துல இல்லை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு லிஸ்ட் இருக்குது, ஒரு பெரிய ஒரு 1000 2000 அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. ஸோ அதுலேருந்து நம்பர் மட்டும் தனியாக நம்ம பிரித்து எடுக்கணும். அதே மாதிரி ஆல்ஃபாபெட்டிக் லெட்டர்ஸ் இருக்கிறத மட்டும் அந்த வேர்டிங் மட்டும் தனியாக நீங்கள் பிரித்து எடுக்கணும். அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்பர் மட்டும் எப்படி தனியாக எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா தான். ஈக்குவல் டு நம்பர் n போட்டுட்டு ஓப்பன் ப்ராக்கெட் இந்த காலம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரோலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எந்த செல் இருக்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு நம்பராக வரணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நம்ம வந்து D4 அப்படிங்கிறதுல வந்து நம்பர் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். இதுதான் ஒரு சின்ன ஃபார்முலா. ஸோ இப்போ 0 வேல்யூ வந்ததுன்னா இங்கே வந்து நம்பர் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இதே வந்து நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். ஸோ இந்த நம்பர் வேல்யூ இங்கே அப்படியே வந்துடும். ஓகேங்களா? மறுபடியும் அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். இங்கே 0 வேல்யூ வரும், இங்கே நம்பர் வரும். ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இந்த நம்பர் வேல்யூ மட்டும் உங்களுக்கு தனியாக வந்துடும். அதுக்கடுத்து டெக்ஸ்ட்டு. இப்போ இந்த ரோல் இருக்கிற டெக்ஸ்ட்டை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுக்கணும் அப்படின்னா சிம்பிள் ஃபார்முலா தான். ஈக்குவல் டு கொடுங்க, டெக்ஸ்ட்டுக்கு T ஓப்பன் ப்ராக்கெட் இந்த காலம் செலக்ட் பண்ணிக்கோங்க, க்ளோஸ் ப்ராக்கெட். நம்ம D4 அப்படிங்கிற ரோவில் இருக்கிற டீட்டெயில் மட்டும்தான் இப்போ நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே நம்பர் வரல, இங்கே வேல்யூ நம்பருங்கிற இடத்துல 0 வருது. இங்கே வந்து அந்த டெக்ஸ்ட் மொபைல் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்துருச்சு. இதை அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். இது காப்பி பேஸ்ட் நீங்கள் அப்படியே கீழே காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா எல்லா ரோக்கும் இந்த ஃபார்முலா வந்து அப்ளிகபிள் ஆகிடும். இப்போ டெக்ஸ்ட் மட்டும் உங்களுக்கு தனியாக நம்ம இதிலேருந்து எடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ஒரு ரோவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்லேருந்து நம்ம நம்பரையும் டெக்ஸ்ட்டையும் தனியாக பிரிக்கிறதுக்கான ஒரு சின்ன ஃபங்க்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.